வாழ்க்கையில் கணிதத்தின் பயன்பாடு என்ற ஒரு சிறு நாடகம். கதாபாத்திரங்கள்: ஆசிரியராக பி நீலா 7th B, கணக்கு தெரியாத மதி பி சஸ்மிதா 7th B, கடைக்காரராக எஸ் ஜனனி ஸ்ரீபிரியா 7th B. காட்சி 1, இடம் கடை. எங்களுக்கு ஒரு அரிசி எவ்வளோம்மா? அரிசி 1 கிலோ எவ்வளோம்மா? 1 கிலோ 40 ரூபா. 2 கிலோ கொடுங்கம்மா. ஏதோ மறந்துட்டேனே. 1 கிலோ சர்க்கரை எவ்வளோம்மா? 1 கிலோ சர்க்கரை 20 ரூபா. 2 கிலோ கொடுத்துருங்கம்மா. மொத்தம் ஏன் இது இப்படி தயங்குறீங்க? மொத்தம் 20 ரூபா தானே ஆச்சு. இந்த அம்மா கணக்கு தெரியாட்டுக்குது. நம்ம இன்னைக்கு எல்லா கிளாஸ் காசையும் வாங்கிக்கலாம். ஏமா இவ மொத்தம் 500 ரூபா இருக்குது, 500 ரூபாய் இருக்குது, நீங்க 20 ரூபா வாங்குறீங்க. சரிங்கண்ணா, இருந்தாங்க 500 ரூபா. காட்சி 2, சாலை. என்ன மாதிரி இந்த பக்கம் வந்திருக்க? கடைக்கு போயிட்டு வந்தேன் மிஸ். என்ன வாங்குனீங்க? சர்க்கரையும் அரிசி வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லையே, அரிசியெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, எவ்வளோ அரிசி? அரிசி 1 கிலோ 40 ரூபான்னு சொன்னாங்க. எத்தனை கிலோ வாங்கிட்டு வந்தீங்க? 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். சர்க்கரை எவ்வளோ? சர்க்கரை 1 கிலோ 20 ரூபாங்க. 20 ரூபாய்ங்களா? எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 500 ரூபாய். இவ்வளோ ஜாமான் 500 ரூபாயா? என்ன இது அநியாயமா இருக்கு? இப்போ விற்கிற விலைவாசிக்கு தானேம்மா. விலைவாசி அதுக்குன்னு இவ்வளவா ஏறும்? சரி, எவ்வளோ 1 கிலோ அரிசி எவ்வளோன்னு சொன்னாங்க? 40 ரூபாங்க. எத்தனை கிலோ வாங்கினேன்? 2 கிலோ வாங்கினேன். அப்போ 80 ரூபா ஆச்சு. சர்க்கரை எவ்வளோ? எத்தனை கிலோ வாங்கினேன்? 2 கிலோ வாங்கினேன். அப்போ 1 கிலோ 20 ரூபா. அப்போ 120 ரூபா தானே ஆச்சு. எப்படி நீ 500 ரூபான்னு கணக்கு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? படுவாவி பயிரை, அந்த கணக்காரனை ஏமாத்திட்டான். முதல்ல உங்களுக்கு கணக்கு தெரியாதங்காட்டி எல்லாரும் ஏமாத்துறாங்க. முதல்ல நான் உனக்கு கணக்கு சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் அவனை போய் பார்த்துக்க வேண்டியாச்சு. அவரை போய் நீங்க பார்த்துக்கோங்க. காட்சி 3, பள்ளி. முதல்ல கணிதத்துல முதல்ல கூட்டலை கற்றுக்குவோம், அதுக்கப்புறம் மற்ற. இப்போ 4ன்னு வச்சுக்கோ. இது வந்து கூட்டல் குறி. குறிகள் முதல்ல இது கூட்டல், இப்படி போட்டா கழித்தல், இப்படி போட்டா சமம். அதாவது இந்த நம்பரும் சமம்னு சொல்றதுக்கு சமம் யூஸ் ஆகுது. அடுத்து பெருக்கல். பெருக்கல்னா இப்படி இருக்கும், வகுத்தல்னா இப்படி. இப்போ முதல்ல நம்ம கூட்டலை கத்துக்குவோம். கூட்டல்னா இப்போ 4ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4, 5ன்னு வச்சுக்கோ. இது சமம். 2ஐயும் கூட்டணும்னு அர்த்தங்காட்டி சமம் போட்டிருக்கோம். 4, 5 எவ்வளோ? முதல்ல இந்த வரை 4 விடு. 4 வரை விடு. விட்டாச்சா? இந்த கையில் 5 விடு. மொத்தத்தையும் கூட்டு. 1, 2 அப்படி கூட்டு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மிஸ். 8 வருது. நல்லா கூட்டு, ஒழுங்கா கூட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மிஸ். 9 வருது. அப்படி 8ங்கிற கணக்கு கரெக்டா கத்துக்கிறோம். இப்போ 4, 5, 9 இந்த மாதிரி கூட்டு. அதாவது 2 நம்பரை வச்சு நம்ம கூட்டுறதுதான் இது. ஃபர்ஸ்ட் நீ கத்துக்கிறதுனால நான் உனக்கு கையில விட்டு சொல்லிட்டேன். அடுத்து கொஞ்சம் பெரிய நம்பரா கத்துக்கிட்டோம்னா 50ன்னு வச்சுக்கலாம். 50 பிளஸ்னா கூட்டலுக்கு இங்கிலீஷ்ல பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. 50 பிளஸ் 2ன்னு வச்சுக்கோ. ரொம்ப சின்ன கணக்கு தான். இதை கூட்டி சொல்லி பார்க்கலாம். 52. இப்படி 50ன்னு கொடுத்தாங்கன்னா அதோட 2 கூட்டோம்னா 52. அப்படி. இப்போ நம்ம கூட்டல் தெரிஞ்சோம்னா உனக்கு எண்கள் தெரியும். எண்கள் உனக்கு தெரியுமா? எது வரைக்கும் தெரியும்? 1000 வரைக்கும் தெரியுமா? 1000 வரைக்கும் தெரிஞ்சா பத்தாது, இன்னும் நிறைய நம்பர் சொல்ல. இன்னும் நான் அடுத்த நாள் சொல்லித்தரேன். இப்போ நீ முதல்ல கூட்டல் கத்துக்க, சரியா? 52 எழுதி தரேன். நீ நாளைக்கு காலையில வரும்போது கண்டிப்பா எழுதிக்கணும், சரி? இந்த கணக்கு போட்டு வந்துரு. சரி, ரொம்ப ஈஸியான கணக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். நீ நாளைக்கு மறக்காம போட்டு வந்துடணும், சரியா? இப்போ இன்னைக்கு கூட்டலை பார்த்தோம். நான் நாளைக்கு எத்தனை நாள் கழிச்சுட்டாலும் நீ அதை சொல்லணும், சரியா? கணக்கு நம்மளோட அடிப்படை. முதல்ல அதை கத்துக்கணும், சரியா? போயிட்டு நாட்களுக்கு பிறகு மதி கணிதத்தை முழுதுமாக கற்றுக்கொண்டாள். காட்சி 4, கடை. ஏமா 1 கிலோ அரிசி எவ்வளோமா? 40 ரூபா. 2 கிலோ கொடுக்குமா? 1 கிலோ சர்க்கரை கொடுங்க. 1 கிலோ சர்க்கரை தெரியாது. இந்த மாதிரி கணக்கு தெரியாது. நம்ம அன்னைக்கு மாதிரி காசெல்லாம் வாங்கிக்கலாம். மொத்தம் 500 ரூபாச்சுமா.
ஏண்டா எனக்கா கணக்கு தெரியாது, எனக்கு கணக்கு தெரியாது, எனக்கு கும்பிட்டு நினைச்சியா? போய் போலீஸ்ல சரி, 2 தடவை மன்னிச்சு விடுறேன், இனிமேல் பண்ணக்கூடாது. சரி. அந்த ஆசிரியர் இல்லைன்னா எனக்கு இந்த பணமும் மிஞ்சிருக்காது, எனக்கு இந்த கணக்கும் தெரிஞ்சிருக்காது. முதல்ல அந்த ஆசிரியருக்கு தான் நன்றி சொல்லணும். காட்சி 5 சாலை. என்ன மாதிரி கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்தாங்கம்மா, நன்றிம்மா. நீங்க இல்லைன்னா எனக்கு அந்த பணமும் கிடைச்சிருக்காது, இந்த கணக்கும் தெரிஞ்சிருக்காது. பரவாயில்ல, நான் சொல்லி கொடுத்த கணக்கு நீ மறுக்காம கத்துக்கிறதுக்கு உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அந்த இப்ப தெரியுதா உனக்கு கணிதத்தோட முக்கியத்துவம் என்னன்னு? கணக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா, அதை நீ கத்துக்கணும். முதல்ல நீ கத்துக்கிட்டது மறுக்காம கத்துக்கிட்டது ரொம்ப நல்லது. இப்போ கணக்கு இப்போ கணக்கார்ட்ட மட்டும் இல்ல, பஸ்ல போகும்போதோ இல்ல இந்த மாதிரி மளிகை கடையில மட்டும் நீ போகும்போதோ கணக்கு எண்ண அறிவும் எழுத்தறிவும் நிறைய பேர் ஈஸியா ஏமாத்திடுவாங்க. எல்லா பாடங்களும் கணக்கு கத்துக்கணும். ஆனா எல்லா பாடத்தையும் கத்துக்கிட்டோம்னா உனக்கு யாரும் எந்த சமயத்திலையும் எப்பவுமே ஏமாத்த முடியாது. மதி மட்டும் இல்லாம எல்லாரும் கணக்கு கத்துக்கணும். கணக்கும் எல்லா பாடத்திலையும் ஒரு முக்கியமான பிரிவு தான். அதை நீங்க கத்துக்கணும். கணக்கு தான் வாழ்க்கையில முக்கியம். முதல்ல எல்லா பாடத்தையும் கத்துக்கணும்னா முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போவதனாலதான் இந்த மாதிரி பொண்ணுங்க பாதி பேர் படிக்கிறது கிடையாது. எல்லாரும் ஈஸியா ஏமாத்திடுறாங்க. நீங்க எல்லா பாடத்தையும் கத்துக்கணும். வாழ்க்கையில யார்ட்டையும் ஏமாறாம இருக்கணும். ரொம்ப புத்திசாலியா இருக்கணும்னா முதல்ல கல்வி கத்துக்கணும். அதுக்கு நீங்க முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகணும். எல்லாரும் கட்டாயம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். சின்ன குழந்தைங்க யாரும் வேலைக்கு போக கூடாது. கட்டாயமா எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். எல்லா பாடங்களையும் கத்துக்கணும்.